கோவை தொகுதியில் களத்தில் இறங்குகின்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. பெரம்பலூர் தொகுதியில் போட்டியில் இறங்குகின்றார் டி.ஆர். பாரிவேந்தர் அவர்கள். தற்போது மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் மீண்டும் அதே தொகுதியில் களத்தில் இறங்குகின்றார். பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் நேருவினுடைய மகன் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அந்த தொகுதியில் பாரிவேந்தர் அவர்கள் மீண்டும் களத்தில் இறங்குகின்றார். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களத்தில் இறங்குகின்றார். நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரை திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அவரும் கடந்த ஒரு வார காலமாக தொகுதியின் மக்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக வேட்பாளராக வருவேன், வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை சொல்லி அவர்களிடம் வாக்குகளை கேட்க தொடங்கியிருந்தார். இந்த நிலையில் யாரும் எதிர்பாராத ஒரு அதிரடி திருப்பமாக திருநெல்வேலியில் போட்டியிடுவார் என்று பாஜக தலைமையால் கூறப்பட்டு வந்த நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி தொகுதியில் களம் இறக்கப்பட்டிருக்கின்றார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் கனிமொழி கருணாநிதி போட்டியிடும் நிலையில் வலிமையான ஒரு வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி அங்கு நிறுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டதற்கு ஏற்ப நயினார் நாகேந்திரன் பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக, பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பவர் தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வலிமையான போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த தொகுதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். நெல்லையில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நயினார் நாகேந்திரன் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி கருணாநிதி அவர்களுடன் நேரடியாக போட்டி களத்தில் இருக்கின்றார். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை மூத்த பாஜக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் அவர் ஆளுநர் பதவியிலிருந்து விலகி மீண்டும் அரசியல் பணிக்கு திரும்பியிருந்தார். அவருக்கு தற்பொழுது பாஜக தேசிய தலைமை இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றது. அண்ணாமலையை பொறுத்தவரை கோவை தொகுதியில் போட்டியிடுவாரா என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு பாஜக தொண்டர்களிடையே நிலவியது. அண்ணாமலை தேசிய தலைமையை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் தான் எந்த ஒரு தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு தயாராக இருப்பதாக கூறி வந்தார். இந்த நிலையில் அண்ணாமலையை அதிரடியாக கோவை தொகுதியில் நிறுத்துவதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது பாஜகவினுடைய தேசிய தலைமை. கோவையில் களத்தில் இறங்குகின்றார் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை. கோவை தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதன் காரணமாக அவருக்கு தனியாக எந்த ஒரு மக்களவை தொகுதியும் வழங்கப்படாது என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டது. அதே நேரம் தேசிய தலைமை தனக்கு வழங்கக்கூடிய பொறுப்பை தவறாமல் செய்வேன் என்ற கருத்தை மட்டும் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருந்த அண்ணாமலை தேசிய தலைமையின் உத்தரவுக்கு இணங்க தற்பொழுது கோவை தொகுதியில் களத்தில் இறங்குவதற்கு தயாராகி இருக்கின்றார். முதல் முறையாக மக்களவை தேர்தல் எதிர்கொள்கின்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை நரசிம்மன் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றார். வேலூர் தொகுதியில் புதிய நீதி கட்சியினுடைய ஏசி சண்முகம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். அதே போன்று பெரம்பலூர் தொகுதியில் பாரிவேந்தரும் தாமரை சின்னத்தில் களத்தில் இறங்குகின்றார். தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில், வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னையில் என்று தென் சென்னையிலும் மத்திய சென்னையிலும் தங்களுடைய வலிமையான வேட்பாளர்களை களத்தில் இறக்கி இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி. மத்திய சென்னையை பொறுத்தவரை திமுக சார்பில் தயாநிதி மாறன் அவர்கள் களத்தில் இருக்கின்றார். இந்த நிலையில்தான் மத்திய சென்னைக்கு வினோஜ் பி செல்வத்தை களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் சேகர்பாபு போட்டியிட்ட அதே தொகுதியில் போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தார் வினோஜ் பி செல்வம். இந்த நிலையில் அவருடைய சட்டமன்ற தொகுதியும் இடம்பெறக்கூடிய மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் களத்தில் இறங்கி இருக்கின்றார் பாஜகவினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம். அதே போன்று கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை நரசிம்மன் களத்தில் இருக்கின்றார். நீலகிரி தொகுதியில் எல் முருகன் மீண்டும் போட்டியில் இருக்கின்றார். அவர் மாநிலங்களவைக்கு கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாகத்தான் மீண்டும் தேர்வாகி இருந்தார். ஏற்கனவே மாநிலங்களவை மூலமாக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல் முருகனை மீண்டும் மாநிலங்களவைக்கு மத்திய பிரதேசத்திலிருந்து அனுப்பியிருந்தது பாஜக தலைமை. இந்த நிலையில் அவர் நீலகிரி தொகுதியில் களத்தில் இறங்குவாரா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் பாஜகவை பொறுத்தவரை தங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து வலிமையான வேட்பாளர்களையும் இந்த தேர்தலில் களம் இறக்குவது என்று முடிவு செய்து களத்தில் இறக்கி இருக்கின்றார்கள். பாஜகவின் வாக்கு வங்கியை அதிகரிப்பது, முடிந்த அளவிற்கு வெற்றியை தட்டி பறிப்பது. எனவே வலிமையான வேட்பாளர்களை களத்தில் இறக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணாமலை, முருகன், தமிழிசை சவுந்தரராஜன், வினோஜ் செல்வம் என்று அவர்களுடைய அந்த நட்சத்திர பட்டாளம் ஒட்டுமொத்தமாக இந்த முதற்கட்டமாக தமிழகத்திற்கான பட்டியல் 3வது கட்டமாக தேசிய அளவில் வெளியிடப்பட்டிருக்கின்றது.